மிதனராசிக்கு பலன் சொல்றதுக்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அழுகிற குழந்தைக்குத்தான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை அழுகும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு பசி இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறது அவங்க அம்மாவுக்கே தெரியும். இப்ப இவ்வளவு நாள் ராசியில குரு உட்கார்ந்து கடன் வாங்கி மனசுக்குள் மிதுன ராசிக்காரர்கள் எந்த அளவு அழுதார்கள்ங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 10ல் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படிங்கிறதும் நமக்கு மேலும் மேலும் லாபத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு உச்சம், ஒரு வெளிநாட்டு பயணம், அங்கீகாரம், அக்னாலஜ்மெண்ட், ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ஒரு பிரமாதம். இது நாள் வரை போகிற பக்கமெல்லாம் நமக்கு பிரச்சனைகள், தோல்விகள், அவமானம்ங்கிறது ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு வாக் அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நாம் போகக்கூடிய அனைத்து இடங்களிலும் நமக்கு ஒரு வெற்றி, அங்கீகாரம், மரியாதை இதெல்லாமே ஏற்படும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து, எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் மிதனராசிக்கு பலன் சொல்றதுக்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அழுகிற குழந்தைக்குத்தான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை அழுகும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு பசி இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறது அவங்க அம்மாவுக்கே தெரியும். இப்ப இவ்வளவு நாள் ராசியில குரு உட்கார்ந்து கடன் வாங்கி மனசுக்குள் மிதுன ராசிக்காரர்கள் எந்த அளவு அழுதார்கள்ங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஜென்மகுரு வன்மகுருங்கிறது மேலோட்டமா ஜோதிடத்தில் சொல்வது. ஆனா இங்கு பாதகாதிபதி குரு ராசியில் உட்கார்ந்து ஏதோ ஒரு செலவு பண்ணினோம், அது தேவையான செலவு, நமக்கு யூஸ்ஃபுல்லான செலவா இருந்தா பரவாயில்லை. தேவையில்லாத செலவு செய்து அதுக்கு கடன், கடன் மேல் கடன் வாங்கி மனதுக்குள் அப்படியே வெதும்பி அழுதார்கள் மிதுனராசிக்காரர்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது குரு பகவான் வெளியே வந்து விட்டார். இப்ப என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம அடி வாங்கினதுக்கு இப்போ டிங்கரிங், பெயிண்டிங், பேட்ச் ஒர்க்கு, இந்த என்னமோ ஒரு பெயிண்டிங் சொல்றாங்க, வேப்பிக்யூர் பெயிண்டிங்க, வேப்பர் பெயிண்டிங், அந்த மாதிரி ரொம்ப பலன்னு மாத்துவது. இதனை இந்த டிபார்ட்மெண்ட்டை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய ராசியாதிபதி மிஸ்டர் மெர்க்குரி அவரே, நானே உங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ராசியை விட்டு வெளியில போய், இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு கொடுத்தது பத்தல, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கும் மேலும் மேலும் உங்களை நன்றாக ஆக்கி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன்னு ராசிக்குள்ளாரையே அமர்ந்து, ஒரு ஜென்ம ராசியில் புதன் ஆட்சி அப்படிங்கிறது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் 10 யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 10ல் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படிங்கிறதும் நமக்கு மேலும் மேலும் லாபத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதுவும் இந்த புதன் கொடுக்கக்கூடிய லாபம் எல்லாம் பார்த்தோம்னா, ஏதோ போனோம் எனக்கு லக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபமாக இல்லாமல், மிதுனராசி மண்டலத்துக்குள் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் இங்கு புஷ்கர நவாம்சம் மேலும் வர்க்கோத்தம் என்ற 2 நிலைகளையும் பெறுவதனால் ராசியாதிபதி யாருமே யோசிக்காத
பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தூக்கி கொடுப்பார். அப்படின்னா என்னாகும், ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு ட்ரபிள் ஷூட் செய்து அந்த ஒரு சொல்யூஷனை கண்டுபிடித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு உச்சத்துக்கு போவது. அதாவது ஒரு ரசவாத விந்தைன்னு சொல்லலாம். ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடித்தது, அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது மற்றவர்கள் என்னன்னு புரிந்து கொள்வதற்கே 6 மாதம் இல்லைன்னா 1 வருடம் கூட ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒரு உச்சம், ஒரு வெளிநாட்டு பயணம், அங்கீகாரம், அக்னாலஜ்மெண்ட், ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ஒரு பிரமாதம். இது நாள் வரை போகிற பக்கமெல்லாம் நமக்கு பிரச்சனைகள், தோல்விகள், அவமானம்ங்கிறது ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு வாக் அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நாம் போகக்கூடிய அனைத்து இடங்களிலும் நமக்கு ஒரு வெற்றி, அங்கீகாரம், மரியாதை இதெல்லாமே ஏற்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல 2 ஒளி கிரகம், 2 இனிப்பு கிரகம், 2 சுப கிரகம். அதுல 1 கோல்டு, இன்னொன்னு சில்வர். அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை நாள் அடகு வச்சு கோல்டு சில்வரை எல்லாம் வெளியில் நாம் எடுத்து வந்து விடலாம். புதிதாக நாம் கோல்டு சில்வர் இதையும் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கு சுக்கிரன் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வருகிறது. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது காம திரிகோணத்தில் வரும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்க்கிறார். அப்போ ராகு என்ன பண்ணுவாருன்னா சுக்கிரனை தூண்டி விடுவார். இப்போ பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருப்பார்கள். இது காலகட்டங்களில் பளபளப்பாகவும் இருப்பார்கள். அப்போ நிறைய புது நண்பர்கள், நண்பிகள், திருமணம் ஆகாத நபர்களுக்கு, ஆண் நபர்களுக்கு கூட தேடி வரும். ஏன் அப்படின்னா இங்க 11க்குரியவன் 12. இப்போ 3, 7, 11, 12 ஆக்டிவேட் ஆகிறது. இப்போ உங்களுக்கு விகடகவியாக அப்படியே ரொம்பவும் ஆக்டிவாக ஒரு இன்டலெக்சுவலாக செயல்படக்கூடிய ராசி அதிபதி ராகுவிற்கு திரிகோணத்திலும், சுக்கிரன்கிறவர் ராகுவுக்கு கேந்திரத்திலும் நேரடி பார்வையாக அமர்கிறது. இப்போ ராகு சுக்கிரன் சேர்க்கைக்கு என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் ராகு சுக்கிரன் பார்வைக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுடைய 3ஆவது ராசி சிம்ம ராசி மண்டலத்திலும் நான் சொன்ன மாதிரி பூர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம், உத்திர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம், அதே பூர நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா 100% ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டிய கிரகங்கள் அந்தந்த நட்சத்திர பாதங்களை கடக்கும் பொழுது 200% ஆற்றலை வெளிப்படுத்தும். அதான் இப்ப அந்த 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்வதை போல் ஒரு பேக்கேஜாக வரும். நல்ல விஷயங்கள் மட்டுமல்ல. 3ஆம் இடம் காம திரிகோணத்தில் வருகிறது. இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ்னா அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அவர் ஒரு கத்திரிக்கோள், தேவையில்லாத விஷயங்களை லேசாக அப்படியே கட் பண்ணி விடுவார். ஆனா வெற்றியை கட் பண்ண மாட்டார். அப்போ திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு உங்களுக்கு நட்பு கிரகம்ங்கிற வரிசையில் வருவதனாலும், நட்பு வீட்டில் இருப்பதனாலும், வீடு கொடுத்த சாட்டானுக்கு கேந்திர பலம் அப்படிங்கிறதுனாலும் ராகு நமக்கு லக்கையும் வாய்ப்பையும், குறிப்பா வெளிநாட்டு பயணத்தையும், அங்கே போய் நமக்கு அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். இப்ப எல்லா கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் வருகிறது. இது காலசர்ப்ப தோஷம். ஆனா நம்மை பொறுத்தவரை இது காலசர்ப்ப யோகமாக மாறும். இது எல்லாமே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். மேலும் இங்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். அவர் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சாட்டானை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். இப்ப ராகு சுக்கிரன் பார்வைங்கிறது ராஜயோகம், குரு சனி பார்வைங்கிறது ராஜயோகம், 10ஆம் பாவத்தில் சாட்டான்கிறது ஒரு ராஜயோகம், ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பத்தர யோகம்ங்கிறது ராஜயோகம். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனா உள்ளுக்குள்ள நிறைய ராஜயோகங்கள் கிடைக்கும். எல்லாமே இனிப்பாவே இருக்கே அப்படின்னு பார்த்தால் மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய்.
செலவுகள் செய்வோம். வரக்கூடிய லாபத்தை நாம் சிதறடிக்காமல் பார்த்து கொள்ளணும். எந்த மாதிரி செலவுகள் செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், அப்போ பித்துர் வர்க்கம், அப்பாக்கு சம்பந்தப்பட்ட நல்ல செலவுகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதையும் தவிர வெளியூர் வெளிநாடு பயணத்துக்காக நாம் செலவு செய்வோம். இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவதற்காக செலவு செய்வோம். அதில் நம்ம தனியா செலவு செய்யாம 2 பேரை 3 பேரை கூட்டிட்டு போய் தேவையில்லாத செலவுகள் செய்வோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நாம் கொஞ்சம் அவாய்டு செய்து கொண்டால் அப்போ அந்த பணம்ங்கிறது நமக்கு மிச்சமாகும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறார். அப்ப இரவு நேரத்துல நாம் டென்ஷன் ஆகாமல் இருப்பது, அந்த நேரத்துல வரக்கூடிய போன் காலை கொஞ்சம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாம் ஆன்சர் செய்து விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்வது, வாக்கிங் செய்யறேன், ஃபிட்னஸ் செய்யறேன், ஜாகிங் செய்யறேன்னு சொல்லி காலை அடிபடாமல் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதுமானது. பேனிக் ஆவதற்கு எதுவுமே இல்லை. தேடி பார்த்தா மைனஸ்ங்கிறது ஒரு 10%க்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஆனா பிளஸ் பாயிண்ட்ங்கிறது நிறைய இருக்கிறது. இதுல கூடுதலா எங்க கவனம் எடுத்துக்கணும்னா, 7ஆம் இடம் தனுராசி மண்டலம். இந்த தனுராசி மண்டலத்துக்கு குரு பார்வை இல்லை, ஆனால் சாட்டனுடைய 10வது பார்வையும் செவ்வாயோடைய 8வது பார்வையும் ஒன்றாக வருகிறது. இது லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ சிம்மராசி, அப்போ மிதுனராசி சகோதரிகளா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது எப்போவாவது லைஃப் பார்ட்னர் டென்ஷன் ஆகி விடுவார். அப்போ அவர் டென்ஷன் ஆகும் பொழுது நாமும் டென்ஷன் ஆகாமல், அவர் பக்கமே தப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் பிளாஸ்ட் ஆகாமல், பர்ஸ்ட் ஆகாமல், அவர் பேசினா பரவாயில்ல, பேசிட்டு போகட்டும்னு விட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சமாதானப்படுத்தி, நீ பேசினது தப்பு, இப்படி பேசக்கூடாது, ஏன் இப்படி பர்ஸ்ட் ஆகிற, கொஞ்சம் யூ ஹாவ் டு கன்சோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் அறிவுரையும் எடுத்து சொன்னால் அதுவே போதுமானது. இதுல வேற பேனிக் ஆவதற்கு எதுவுமே இல்லை. 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய நடு வயரை குறிக்கிறது. அப்ப அந்த உணவு முறை, உணவு கட்டுப்பாடெல்லாம் குறிப்பா வயதில் மூத்த நபர்கள் இந்த காரமான உணவு எடுத்துக்கொள்வது, லேட் நைட் ஃபுட் எடுத்துக்கொள்வது, ரொம்பவும் இந்த கலர், சிந்தட்டிக் கலர்ஸ் சேர்த்த உணவுகளை எடுப்பது, இதையெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் ஆர்கானிக்கான இயற்கையான உணவை எடுத்துக்கொண்டால் உங்களது உடலை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும். கண்டிப்பாக ராசியாதிபதி புதன், புத்தி காரகன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியில் ஆட்சி அப்படிங்கிறதுனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.